தொடர்ச்சியாக களத்துல எல்லா விதமான விஷயங்களுக்கும் குரல் கொடுக்குறீங்க, அறிக்கை வெளியிடுறீங்க, மக்களோட சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறீங்க. இருந்தாலும் தாவேகா போன்ற கட்சிகள் ஒரு திரை பிம்பத்தின் மூலமாக கட்சி ஆரம்பிச்சவங்க வந்து எனக்கும் திமுகவும் தாங்க போட்டின்னு கிரவுண்ட் அப்படிதாங்க இருக்குன்னு பேசுறது ஓரளவு அதிமுகவை மட்டுப்படுத்துகிறதோ ஊடகங்கள் மத்தியிலையோ கள அளவிலையோ எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு போட்டியாளரா நீங்க கருதலையா அல்லது நட்பு சக்தியா பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்கிறது தெரியணும்ல. இல்ல அந்த இப்ப ஒரு பெரிய சிக்கலே இருக்குங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் நான் ஊடகங்களை தான் சொல்லுவேன். ஊடகங்கள் வந்து சோசியல் மீடியா வரைக்குமே இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல்கள் வரைக்குமே நாம எதை கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் வந்து 4 முனை போட்டி என்று சொல்லிவிட்டார்கள். 2021 அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிட்டது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அப்பொழுது அவர் கட்சி தனித்து அவர்களும் போட்டியிட்டார்கள். கமலஹாசன் அவர்கள் ஒரு பக்கம் போட்டியிட்டார்கள். அன்றைக்கு எந்த ஊடகமாவது 5 முனை போட்டி என்று பேசி நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை, பேசவே இல்லை. ஏன் இன்றைக்கு 4 முனை போட்டி என்று இவ்வளவு அவசரமாக ஒரு தேர்தலுக்கு ஒரு 10 மாதங்களுக்கு முன்னால் இருந்து ஓராண்டுக்கு முன்னால் இருந்தே 4 முனை போட்டி 4 முனை போட்டி 4 முனை போட்டி என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய ஊடகங்கள் ஏன் முயற்சிக்கிறார்கள்? யாராவது யோசித்தது உண்டா? 21 ஏன் செய்யல? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த காரணத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த காரணத்தை நான் சொல்லுகிறேன். என் மனதில் தெளிவான நான் நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள்ல விஜய் அவர்கள் சொல்கிறார், அல்லது தாவேகாக்காரர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதில் ஒன்றும் பிழை இல்லை. அவர்கள் விருப்பம், அது ஜனநாயக நாட்டிலே உரிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் களம் எப்படி இருக்கிறது? இப்ப களத்துல எஸ்ஐஆர் நடந்தது. ஆமா, தமிழ்நாட்டில். ஆமா, எஸ்ஐஆர் களத்துல எந்த கட்சி இருந்தது? திமுக, அதிமுக பிரதானமா இருந்தீங்க, மறுப்பதற்கு இல்லை. எல்லா தொகுதிகளிலும் எல்லா பூத்துகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பூத்துகளிலும் அந்த பாக முகவர்களை அங்க போட்டு வேலை செய்த கட்சியில அதிமுக, திமுக, திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருந்தது. அதிமுகவின் கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சி அங்கே வலுவாக இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களை தான் நாம களத்துல பார்த்தோம். 4 முனை போட்டி என்று சொல்லுகிறவர்கள் தெருவில் இறங்கி 4 முனை போட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல. 4 முனை போட்டி எங்க இருக்கு? கேமரா முன்னாடி இருக்கு. எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் பேசலாம், தவறே கிடையாது ஜனநாயகத்துல. ஆனால் களத்திலே அமைப்பு இருக்கிறதா? இந்த 4 முனை போட்டி என்று சொல்லுகிற கட்சிகளிலே அதிமுகவை தவிர்த்து, நான் திமுகவையும் கூட அதை சேர்த்த விரும்பல, இருந்தாலும் திமுக ரொம்ப நாள் இருக்கிறங்காட்டி சேர்த்திக்கிறேன். சில பேர் அங்க பாடுவரவன் இருப்பான்ல, அதனால சேர்த்திக்கிறேன். அதிமுக திமுக கட்சிகளை தவிர OAP